கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பன்னீர்செல்வம். வணக்கம். வணக்கம். புஷி ஆனந்த் அவர் இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து ஒரு 3 நாட்களாகவே தலைமறைவில் இருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பிலேருந்து ஒரு 3 தனிப்படை கூட அமைச்சிருக்காங்க அவங்க கைது செய்ய. இது ஒரு புறம் இருந்தாலும் நாதவர்ஜனா அவர் கூட நேற்றைய தினம் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் கூட ஒரு பதிவு கொடுத்தாரு. அப்புறம் அதை டெலீட் பண்ணியிருக்காரு. கூடுதலாக பார்த்தோம்னா தமிழக காவல்துறை சார்பில் ஆதவர்ஜனா அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு கரூரில் என்ன நடந்துச்சு, வாகனம் உள்ளிட்ட பல சிசிடிவிலாம் கொண்டு வாங்கின மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக கரூரில் நடந்த சம்பவத்தை தோலுரித்து காட்டுகின்ற அடிப்படையில் நிதானமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாகவும் மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய மக்கள் விரைவாக குணமடைவதற்காகவும் அதே நேரத்தில் 41 பேரை படுகொலை செய்த இந்த கொலகார பாவிகளை, பைத்தியக்கார கூட்டத்தை, ஒரு பைத்தியக்கார கூட்டம் தாவேக்கான்ற தற்கொலை கூட்டம் ஒருத்தர் எடுத்துருக்கேன் விழுப்புரத்தில். செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லி நான் தற்கொலை பண்ணுறேன். போடா, என்ன நீலாம் பெரிய சொர்க்கத்துக்கு போறியா? இந்த பைத்தியக்காரனுக்காக கோடான ஓடிய மக்களை ஏமாற்றி அரிதாரம் பூசி அட்டக்கத்தி வீரன் இந்த விஜய்க்காக உயிரை விட்டா போயிட்டு போடா நீலா. இன்னைக்கு நம்முடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து அமுதா அவர்கள் தெளிவான இந்தியாவில் கேட்குறேன், மானங்கட்ட அண்ணாமலையை கேட்குறேன், இந்த விஜய் பைத்தியக்காரனுக்கு ஒத்துழைப்புகளை கேட்குறேன். இதை விட என்னடா சொல்ல முடியும்? தெளிவா நடந்த சம்பவத்தை இவ்வளவு தெளிவா இந்தியாவில் ஒரு கலவரம் நடந்ததுக்கு பின்னாடி பத்திரிகையாளரை கூப்பிட்டு எந்த கேள்வியும் கேளுங்க, உங்களுக்கு பதில் சொல்றான், ஆதாரத்துடன் சொல்றான், இதான் நடந்த சம்பவம்னு சொன்ன வரலாறு எங்கேயா இருக்கா? இந்த கத்துறா இல்லை நிர்மலா சீதாராமன், இந்த முருகன் ஒரு எல்போர்டு மந்திரி தமிழ்நாட்டில் ரூட்டை கொடுக்க பார்க்குறீங்க. மணிப்பூர் கலவரத்துக்கு மாதிரி உங்களால் விட்டு காட்ட முடியுமா? இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடத்தினது மாதிரி நான் கேட்குறேன், கோத்ரா ரயில் இழப்பு சம்பவத்தை குஜராத் முதலமைச்சரா இருந்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்களை கொன்று குவித்த கொலகாரப்பாவி மோடி, நீ முதலமைச்சராக இருக்கும்போது இதான் கலவரம் நடந்துச்சு குஜராத்தில் அப்படின்னு இது மாதிரி உன்னால காட்ட முடியுமா? உத்தரப்பிரதேச கும்பமேளால மறந்த சம்பவத்தை, அங்கே மறைக்கப்பட்ட சம்பவத்தை ஊபி முதலமைச்சர் இது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களுக்கு நடந்திருக்கு துணிவு இருக்கா? நேற்று நடந்துகிட்டு இருக்கு. இப்ப காஷ்மீர்ல லடாக்ல இதே மாதிரி கூட்டம் நடத்துக்கு பாருங்க. இந்தியாவில் எனக்கே நடத்த முடிஞ்சா? எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் இதே மாதிரி சம்பவம் நான் மேலே தப்பு இல்லை அப்படின்னு இதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரியில் வச்சு பேச முடிஞ்சா? எல்லாம் சரி, திமுக அரசு நிதானமாக போயிட்டு இருக்கு. நீ ஒரு கட்டமைக்கிறீங்க, திமுகவுக்கு வாழ்நாள் முழுவதும் எதிரியா சில பேர் இருப்பான். யார்? ஆரியம் எங்களை படிக்க வைத்திருக்கு, சேரி மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை நீதிபதி ஆக்கியிருக்கு, டாக்டர் ஆக்குது, வழக்கறிஞர் ஆக்குது, ஆசிரியர் ஆக்குது, சுயமரியாதையை காக்குது. அடுத்த தலைமுறை விண்வெளிக்கு போறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் நானும் உங்கள் ஸ்டாலின் அவன் திட்டத்தில் விண்வெளி ஆராய்ச்சிக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப எங்கேயோ திராவிடம் போயிட்டு இருக்கு. அவன் ஆரிய கற்பூரத்தை காமிச்சுக்கிட்டு, மணி அடிச்சுக்கிட்டு, ஊதுபத்தி வச்சுக்கிட்டு, இன்னும் மனையை ஆக்கிறதுக்கு மனை சாம்பிராணி ஆக்கிறதுக்காக சாம்பிராணியை கண்டுபிடிச்சிருக்கான். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க திராவிடம் விருதுநகர் ஒரு பிள்ளை பேட்டி கொடுத்துருக்கு, சின்ன குழந்தை, நான் விண்வெளி ஆராய்ச்சிக்கு போறேன். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டம் இப்படி போயிட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன நினைக்கிறான், யாராவது ஒருத்தனை வச்சுங்க பிடிச்சி திராவிட இயக்கத்துக்கு ஒரு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு இங்க பெர்மனண்டா கூலிப்பட்டான சில பேர் இருக்கான். ஏண்டா விஜய் காலதாமதமாக 8:45 நாமக்கலுக்கு வர்றேன்னு சொன்னவன் 8:50 தான் சென்னையிலே புறப்பட்டான். ராத்திரி 12 மணி காத்துட்டு இருக்கான்ல. காத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு உணவு இருந்துச்சா, உட்கார சேர் இருந்துச்சா,
சாப்பாடு இருந்துச்சா, தண்ணி இருந்துச்சா, பச்சிலம் குழந்தைகளாம் எப்படி பரிதவிச்சாங்க அப்படின்னு ஒருத்தராக கேட்குற மானம் கட்ட பிறகுலாம் முளைச்சு இந்த விஜய்ன்ற தற்குறிப்பையில் ஆதரவு செருப்பால் அடிக்கணும். தமிழ்நாட்டில் அப்படிதாங்க செய்யணும். வீடு ரொம்ப ஜனநாயக ரீதியாக போயிட்டு என்ன புஷணிக்கு 5 படம் அந்த நாய் தூக்கி போட்டு எங்கேயா இருப்பேன், பாண்டிச்சேரி எங்கேயா தூக்கி அந்த நாய் தான் எல்லாத்துக்கும் மெயின் காரணம். ஆர்எஸ்எஸ் காரன், ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுறவன் அவனாம் தூக்கி என்னக்கு 5 படம். அவனுக்கு நம்ம ஊர் கான்ஸ்டபிள்கிட்ட சரியான ஒரு கான்ஸ்டபிள் ஏட்டையாக கூப்பிட்டு சொன்னால் போதும், தூக்கி அடித்து தூக்கிட்டு வந்துடுவாங்க. உனக்கு எதுக்கு 5 படம் களவாணி போயிருக்கு முல்லை மாதிரி பையன். 41 பேரை கொண்டுட்டு ஓடி போயிட்டீங்களடா. கொண்டு வர அவர் எதுக்கு போனார், செந்தில் பாலா எதுக்கு வந்தார், இவர் எதுக்கு வந்தார், நீங்க எங்கடா ஓடுனீங்க, ஏன்டா ஓடுன விஜய், நீங்க எங்கடா ஓடி மறையிறீங்க. தனக்கு நீ வந்து தலைமறைவான என்ன. இப்போ தளபதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் அம்மா இருக்கும்போது தலைவர் கலைஞரை கைது செஞ்சுட்டாங்க 20,000 ரூபா. ஸ்டாலின் பெங்களூருக்கு போயிட்டு இருக்காரு. உங்களையும் தான் தேடுறாங்கன்னு நேராக கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்துட்டார். நான் தான் முக ஸ்டாலின் கைது பண்ணுங்க, என்ன என் மேலே வழக்கு, இப்போ எங்கள் மேலாம் போலீஸு அரசியல் வழக்கில் பல வழக்கில் தேடு பண்ணுவாங்க. அப்போ என்ன எதுக்கு தேடுற, எத்தனை மணிக்கு வரணும், உங்கள் யாரை பார்க்கணும், ஏண்டா டூப்ளிகேட்டு பிள்ளைகளா தாவேக்கு அவர் கட்சியாடா. 41 பேருக்கு அஞ்சலி செலுத்தாத மருத்துவமனையில் இருக்கிற என் ஆறுயிர் சகோதரர்களை, உடல்நலம் குண்டிருப்பவர்களை, மயக்கமடைந்துள்ள பாப்பருக்கு துப்புக்கு இல்லாத இருக்க இந்த கூட்டம் இவங்களுக்கு போய் 5 படம் 7 படம். நேரம் விஜயை கைது பண்ணியிருக்குங்க. கைது பண்ணி அவனை பைத்தியக்கார மருத்துவமனையில் சேர்க்கணும். நேற்று இதுக்கு மத்தியில் ஒருத்தன் போடுறான், ஒரிஜினல் லாட்ரி வியாபாரி முல்லை மாதிரி பையன். இந்த முல்லை மாதிரி போடுறான், டே நாங்கள்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் திராவிட மாடல் ஆட்சிக்கு. ராத்திரியே வீதியில் இறங்கணும்னு சொன்னால, ராத்திரி நாங்கள் வீதியில் இறங்கியிருப்போம். பழைய திமுக காரங்க நாங்கள் வீதியில் இறங்கினா உன் பைத்தியக்கார விஜய் வீதிக்கு வர முடியாதா, அதை வரைச்சுனா வீட்டை விட்டு வரப்பட முடியாது. நாங்கள் பழைய திமுக இல்லை, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ திமுக ஸ்டாலின் ரொம்ப மெதுவா, ரொம்ப அமைதியா, வன்முறை இல்லாத எங்களை கூட ஏசுனார் மாதிரி போயிட்டு இருக்காரு. ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை திருப்புண்டு ஏசுனார் திருப்புவார் கொடுக்க அப்படி போயிட்டு இருக்காரு. அதனாலதான் வரைஞ்சினாலும் எங்களுக்கு ஒரு ஆளாரணி திராவிட இயக்கத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாற்றுக்காரன். நேபாளம் மாதிரி இலங்கை மாதிரி வீதிக்கு வாங்க. அது 2 நான் 20 நிமிஷத்துல நீ போட்டதை அழிச்சிட்டேடா. உனக்கு மானம் ரோசம் வீரம் இருந்தா போடு பார்ப்போம், ஏன் அழிச்ச. அது நான் நாய் அணில் நாய் ஸ்கெட்சு. நாங்கள் கோபாலபுரம் தான். டே இந்துக்களுக்கு வந்து காசி கோயில்டுவான், ஜெருசலேம்டுவான் கிறிஸ்துவன், மெக்காண்டுவான் இஸ்லாமிய. மானமுள்ள தமிழ்நாட்டில் கூடிய தமிழனுக்கு கோயில் கோபாலபுரம்டா. தொட்டுப்பார் நீ வந்து பார். அணில் குஞ்சுகளா 41 ஊரை கொண்டுட்டு துண்டக்கான துணியக்கான ட்ரௌசர்லாம் மூடிட்டீங்களேடா அணில் குஞ்சுகளா. ஒரு போய் இரங்கல் தெரிவிக்கல, உங்களுக்காக உயிரை விட்டுட்டான். அவனுக்கு தாவேக்கா சார்பா மாலை வச்சிங்களாடா, தாய் தகப்பனுக்கு ஆறுதல் சொன்னீங்களாடா. இன்னைக்கு வரைக்கும் உன் தலைவன் போக முடியல. யாரா அவனை தடுத்தது? போக சொல்ல அவனை. படத்தில் மட்டும் தவி போவேன், சுடுகாட்டிலேருந்து போவேன், கடலுக்குள்ளேருந்து போவேன், மலைக்குள்ளேருந்து போவேன். போக சொல்ல அவனை யார் தடுத்தா? துணிவு இருக்க அவன் தலைவனுக்கு. கோலை விஜய் இதுக்கு போடுறாங்க புரட்சி வெடிக்கண்டா. புரட்சியா? நாங்கள் அமைதியாக இருக்கா. நீங்கள் வந்து ஆட்சியில் உட்காந்து விஜய் உட்காந்து வரைச்சு நான் மந்திரியாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இருக்க. அப்போ தான் நான் புரட்சி வெடிக்க. நாங்களாம் விட்டுருப்போம், உங்களை கோட்டைக்கு போக விட்டுருவோமா? எச்சரிக்கை, வரைச்சுனா ஓட்டையை போட்டு போடுவோம். ஏன்னா ஒரு ஆள் தளபதி ஸ்டாலினை பார்த்து இங்கே வந்து புரட்சி வெடிக்கும்ன்ற எச்சரிக்கைடா. திராவிட இயக்கம் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமான இயக்கம். இந்த இயக்கம் இருக்கிறனால தான் மானமுள்ள மனிதனாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மானமும் அறிவு மனித கலைகின்ற தந்தை பெரியாருடைய வழியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு இன்னைக்கு முற்போக்கு திட்டங்களை அறிவித்து மக்களை வழிநடத்திக்கிட்டு இருக்கு. சும்மா இந்த சில்சம் வழியெல்லாம் வரைச்சுனா தமிழ்நாட்டில் வாழ முடியாது. நாங்கள் நிமிர்ந்து பார்த்தா திராவிட இயக்கத்துக்காரன், பெரியார் தொண்டன், அண்ணாவின் தொண்டன். நிமிர்ந்து பார்த்தா ஓ விஜய், நீங்களாம் அணில் குஞ்சு வச்சிருப்பீங்க. அணில் குஞ்சு வரமாட்டேன் பார்த்துட்டோம்ல. எவ்வளோ போக சொல்ற கரூர் மருத்துவமனைக்கு
வீர ரோச வெக்கம் சூடு பெரிய தன்மான கத்துரைகளா அணில் குஞ்சுகளா? ஒருத்தன் கரூர் மருத்துவமனைக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வாங்கடா பார்ப்போம். பாதிக்கப்பட்ட பார்த்துட்டு வாங்க பார்ப்போம். ஒருத்தன் கீழிருந்து மேலே வரைக்கும் தலைமை எப்படியோ அதே மாதிரி தற்கூரி கூட்டம். தமிழ்நாட்டில் ஒரு தற்கூரி கூட்டத்தை வளர்க்கறதுக்கு RSS பாஜக சதி. அந்த தற்கூரி கூட்டத்தின் தலைவர் தான் விஜய். இந்த தற்கூரி கூட்டத்தை தமிழ்நாட்டில் நம்ம வளரவே கூடாது. வேரோடு வேரடி மண்ணோடு சாய்க்கணும். ஒரு ஒரு அசிங்கமான ஆபாசமான கூட்டம் இந்த கூட்டம். இறந்த வீட்டிற்கு அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு கோழை ஓடிட்டான். ஓடிட்டு இன்னைக்கு பேசுறான். என்னைய பாருங்க, நீ ஓடுனதை பார்த்தோம்ல, ஏண்டா அணில் குஞ்சுல பாருங்க தலை எப்படி ஓடுனாண்டு. எப்படி ஓடுனா? அவன் இருக்கும்போது 41 பேர் இறந்துட்டான். அவன் எப்படி அவங்கள காப்பாற்றுவான்? அதை எப்படி அவங்கள காப்பாற்றி பார்ப்பான்? அவனை காப்பாற்றுற வேலையை விட்டு பார்க்குறான். வக்கீல்களை விட்டு வக்கீல்கள்லாம் போய் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். இப்போ ஒரு ஆள் இறந்து, அஜித் குமார் இறந்து போயிட்டார். காவல்துறை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாச்சு. மருத்துவமனைக்கு வந்துட்டோம்ல. ஒரு மரணத்தில் சந்தேகம் இருந்தால் பாடியை வாங்க மாட்டேன்றோம்ல, உடல் கூறாய்வு பண்ண விட மாட்டேன்றோம்ல, மறியல் பண்ணுறோம்ல. யாராவது ஒருத்தன் தாவேக கட்சியில் அறிவு உள்ளவன் தான் இருப்பான், அறிவு இல்லாதவன் தான் இருக்கான்னு உதாரணம். அறிவு கட்ட வேண்டியதுக்கு உதாரணம். இப்போ நீ சொல்கிறீல செந்தில் பாலாஜி மூலமாக தான் நடந்துச்சுட்டு. இந்த 41 பேர் எப்படி இருந்தாலும் மெடிக்கல் இதை வாங்கிப்பாரா? இன்னும் 4-5 நாளில் வந்துடும். எல்லோரும் மயக்கம். தண்ணி கொடுக்கலடா நீங்கள். உன் தலைவர் அறிவு இருக்கா? 12 மணி நேரம் தண்ணி இல்லாமல் எப்படி சின்ன பிள்ளை இருக்கும்? ஆக்சிஜன் இல்லை. எல்லா மரணத்துக்கும் காரணம் கூட்ட நெரிசல். தண்ணீர் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. யாராவது வெட்டினானா? மிளகா பொடி போட்டானா? இல்லை ஸ்ப்ரே அடித்தானா? அவனு ரிப்போர்ட் இருக்கா? இல்லை நீ சொல்கிறியா? இல்லை ஆடியோ இத்தனை பத்திரிகையாளர்கள் இவ்வளவு வீடியோ எடுத்துருக்குறாங்க, தொலைக்காட்சி அனைவரும் என்ன காட்டுறாங்க? எங்கேயாவது வேற அசம்பாதம் நடந்திருக்கா? ஒரு தலைவர் தற்கூரி தலைவர் கரூர்லேருந்து உள்ள வரும்போதே இந்த புஸ்ரி அவனை தான் தூக்கி உள்ள வைக்கணும். போத நாயை வரும்போது 5000 பேர் உள்ள கூட்டு வந்திருக்கான். இதான் நடந்துச்சு. அதனால இது தமிழ்நாட்டில் ஒரு அறிவில்லாத கூட்டத்தை வளர்க்குறாங்க. அறிவுமிக்க கூட்டத்தை திராவிட இயக்கம் வளர்த்துட்டு இருக்கு. இந்த அறிவில்லாத கூட்டத்தை RSS பாஜக அஜெண்டாவோடு வளர்க்க நினைக்கிறாங்க. அதுக்கு ஆதவர்ஜுனா போன்ற மொல்ல மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு முடிச்சவிக்கு இந்த பூசி ஆதவர்ஜுனால அடக்கி வாசி இல்லை தைரியம் தான் மோதுவோம். மோதி பாப்பாடு ஆதவர்ஜுனா எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.